மாயஜால கதை சிவனின் யக்ஷி. ரெடி லேட்டஸ் கோ. ரகுநாதன் ஸ்ரீனிவாசன் சேனல். கிராமத்து இளைஞன் சிவன் காட்டில் தனது தொலைந்த ஆட்டை தேடும் போது யக்ஷி ஒருத்தியை சந்திக்கிறான். அவள் அவனுக்கு ஒரு மாய பொம்மையை கொடுக்கிறாள். அது பொன்னை உருவாக்கும், ஆனால் மனித உணர்ச்சியை பலியாக கேட்கும். சிவன் சொந்த கிராமமே அழியும் நிலைக்கு ஆளாகிறான். இறுதியில் அவன் தன்னலத்தை வென்று மாயையை அழைக்கிறான். மலைச்சரிவில் அமைந்த சிறிய கிராமம். காலை மூடுபனி, குளிர்ந்த காற்று. சிவன் ஆடுகளை மேய்க்கிறான். மலையாள கிராமத்து இளைஞன். புயல் மழை. ஆடுகளை வீட்டுக்கு ஓட்டுகிறான். எண்ணும் போது ஒரு ஆடு காணவில்லை. அவன் கவலையுடன் தேடுகிறான். அருவிகள் ஓசை. சிவன் மலர் மலர் என்று கூவுகிறான். திடீர் ஒளி. ஒரு பழங்கால மண்டபம். நடுவில் ஒரு பெண், பச்சை நிற ஆடை. உன் ஆடு என் கோவிலில் உள்ளது என்று யக்ஷி சொல்கிறாள். சிவன் பயந்து நிற்கிறான். யக்ஷி ஒரு சிறிய மரப்பொம்மையை நீட்சி செய்கிறாள். இந்த பொம்மைக்கு சுவாசம் கொடு என்று சொல். பொன்னை உருவாக்கும், ஆனால் ஒவ்வொரு முறையும் அது உன் மனித உணர்ச்சிகளை சிறிது சிறிதாக உறிஞ்சும் என்று எச்சரிக்கிறாள். சிவன் வீட்டில் மூடிய அறை. சுவாசம் கொடு என்று மெதுவாக சொல்கிறான். பொம்மையின் வாயில் இருந்து பொன் துகள்கள் வருகின்றன. சிவன் தன் தாயுடன் சண்டையிடுகிறான். முன்பு இல்லை. புதிய வீடு கட்டுகிறான். ஆடைகள் மாறுகின்றன. ஆனால் அவன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. பொம்மைக்கு அதிகம் பணம் கேட்கிறான். மல்லிகா அவனிடம் சண்டை போடுகிறாள். நண்பன் மரணத்தில் கூட கண்ணீர் விடவில்லை. கல் இதயன் என்று அழைக்கின்றனர். உன் உணர்ச்சிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. அடுத்தது உன் ஆன்மா என்று கூறுகிறாள். தாய் நோய்வாய்ப்படுகிறாள். அவன் பொம்மையிடம் மேலும் பொன்னை கேட்கிறான். மருந்துகளுக்காக. தாய் இறக்கும்போது அவன் அருகில் இருந்தாலும் உணர்ச்சி இல்லை. சிவன் குளத்தில் தன் பிரதிபலிப்பை பார்க்கிறான். கண்கள் முழுவதுமாக கருப்பாகிவிட்டது. அவன் அழுகிறான், ஆனால் கண்ணீர் இல்லை. பொம்மையை எடுத்து காட்டிற்கு ஓடுகிறான். கிராமத்தார் அவன் பின்னால் ஓடுகின்றனர். பழைய மண்டபத்தில் யக்ஷி சிரிக்கிறாள். நீ இப்போது என் அடிமை என்றாள். சிவன் பொம்மையை முறிக்க முயல்கிறான், ஆனால் முடியவில்லை. பிறகு அவன் தன் இதயத்தில் குத்திக் கொள்கிறான். இரத்தம் பொம்மை மீது சிந்துகிறது. காட்டில் விழித்தெழுகிறான். அவன் கண்கள் மீண்டும் சாதாரணமாக உள்ளது. அவன் அழுகிறான். இப்போது கண்ணீர் வருகிறது. சிவன் கிராமத்திற்கு திரும்புகிறான். எல்லோரும் வரவேற்கின்றனர். மல்லிகா சிரிக்கிறாள். அவன் எளிய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கிறான். பொன் மற்றும் செல்வத்திற்காக நாம் நமது மனிதத்தன்மையை, அன்பு, இரக்கம், சோகம், மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. உணர்ச்சிகளே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகின்றன.